ஹலோ நண்பா, இன்னைக்கு சாம்சங் கேலக்ஸி A33 5G இந்த மொபைல் ஃபிளிப்கார்ட்டில் அறமில்லாமல் லான்ச் பண்ணி விட்டாங்க. எந்த ஒரு அலப்பறமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே கிட்டத்தட்ட 28,500 லான்ச் பண்ணியிருக்காங்க பேசிக் வேரியன்ட்டு. அப்படி என்ன அந்த மொபைலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ரொம்ப ஷேரும் பண்ணிருங்க. வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி A33 பாக்ஸ் ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு தெரியும் இந்த மொபைலுக்கு சார்ஜர் கொடுக்கல. 33 ஃப்ரண்ட் வியூ பாக்ஸ் முன்னாடி பேர்லாம் போட்டிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம், ஃபர்ஸ்ட் நமக்கு மொபைல் கொடுக்குறாங்க. அடுத்து எப்பயும் போல ஒரு ஒயிட் கலர்ல குட்டி பாக்ஸ், இமேஜ் எடிட்டர் டூல் பிளஸ் யூசர் கைட் அண்ட் வாரண்டி புக்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. டைப் C to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ஸோ இந்த மொபைலோட கலர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ கலர் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த மொபைலோட ரேம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு 6GB இல்லைன்னா 8GB இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்டர்னல் ஒரே ஒரு இன்டர்னல் 128, 6/128 28,500, 8/128 30,000 இது மாதிரி ரெண்டு பிரைசிங்ல இனி ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரைசிங்க்கு இந்த மொபைல் என்னையா ஒர்த் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல டிஸ்பிளேல இருந்து பார்த்துருவோம். 6.4 inch ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்ல 90 ரெஃப்ரெஷ் ரேட்டோ 16 மில்லியன் கலர்ஸோட வாட்டர் நாட்சோட இங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. கான்ட்ராஸ்ட், வீவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனா பஞ்ச்கோ இல்லாம இங்க கொடுக்கறது கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம பிரைசிங் கன்சிடர் பண்ணோம். இங்க வந்து வாட்டர் டாப் நட்ச் கொடுக்கறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரியே எனக்கு தெரியுது. அடுத்து இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கீ பிளஸ் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் C போர்ட், ஸ்பீக்கர்கள் பிளஸ் ஒரு மைக் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைட்ல ஒன்றும் கிடையாது. டாப் சைட்ல போய் ஸோ சிம் போறதுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் பேசும்போது இங்க வந்து டூயல் சிம் இல்லாட்டி ஒரு சிங்கிள் சிம் பிளஸ் மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க மைக்ரோ SD கார்டு 1 TB வரைக்கும் எஸ்டபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட டிசைன். ஸோ டிசைனை பத்தி இங்க பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பின்னாடி ஒரு பிளைன் டிசைன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பிளாஸ்டிக் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பற்றி பேசணும்னா இங்கே சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாதுன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே எப்பயும் போல ஒரே டிசைன் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கேமரா பம்பும் பாடியும் கொஞ்சம் பம்ப் ஆகி வர்ற மாதிரி ஒரு டிசைன் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி எந்த கிளிட்டரிங் ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் டிசைன் தான். ஒரு சட்டான டிசைனு, நல்ல ஒரு காம்பாக்டாக இருக்கு. அதே மாதிரி இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 186 கிராம், திக்னஸும் ஒரு 8.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா காம்பாக்டா இருக்கு. ஸோ முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபோன் உள்ளுக்குள்ள வச்சு அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு IP67 வாட்டர் ரெஸ்டட் கோட்டிங் கொடுத்துருக்கறனால கொஞ்சம் அது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு முன்னே இந்த A33யோட யூனிக்கான விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். IP67 வாட்டர் ரெஸ்டட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். அது மட்டும் கிடையாது, 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இங்கே டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கிடையாது. அதே மாதிரி NFC கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.1, டூயல் பேண்ட் வைஃபை, டூயல் பேண்ட் சப்போர்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுக்கல. ஆனா ஸ்பீக்கர்னு சொன்னாலும் இதுல வந்து லவுட்னஸ் நல்லா இருக்கு, கிளாரிட்டி நல்லா இருக்கு. டோலி விஷனோட கொடுக்கறனால உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கு, சில்னஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட். அடுத்து இந்த மொபைலோட ப்ராசருங்க. ஸோ ப்ராசர் இங்க என்னன்னா Exyno 1280 5nm ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராசர். ஸோ இந்த ப்ராசர் தான் நீங்க வந்து 30,000 ரூபாய்க்கு எந்த மொபைல் எடுத்தாலும் இதே ப்ராசர் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி லான்ச் பண்ண 3 மொபைலுமே இதே ப்ராசர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டே டு டே லைஃப்ல இந்த ப்ராசர் நல்லா இருக்கும். Exynoல கொஞ்சம் நம்ம பயப்படுவோம், ஏதாச்சும் நம்மளுக்கு இப்போ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குமோ இது மாதிரி விஷயங்கள். பட் ஆனால் வந்து எந்த ஒரு டெர்மல் கோட்டிங்கோ இல்லை வேப்பர் கூலிங் சிஸ்டமோ இது மாதிரி இன்க்ளூட் பண்ணல இந்த ஃபோனுக்கு. ஸோ இந்த ப்ராசரை பொறுத்தளவு டே டு டே லைஃப்ல ஓகேவா தாங்க இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்க போறது கிடையாது. இருந்தாலும் ஒரு 1 year 2 year பிறகு இந்த ப்ராசரோட வேலையை காட்டும். ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை ஹேங்கிங் பிரச்சனை இருக்கும். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து Exyno பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து இங்கே கேமரா பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் 40 MP, செகண்டரி அல்ட்ரா வைட் 8 MP அல்ட்ரா வைடு, அடுத்து 5 MP மேக்ரோ, அடுத்து 2 MP டெப்த். இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் ஒரு OS-ஓட இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1080 30 ஃப்ரேம் per second ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன்ல 120 ஃப்ரேம் per second நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல ஒரு 13 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுல வந்து 1080 30 ஃப்ரேம் per second நீங்க வீடியோ எடுத்துக்க முடியும். இல்ல 10x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணிக்கலாம் இந்த பிரைமரி சென்சார் மூலமா. சோ இதுல வந்து எடுக்கிற ஷார்ட்ஸ் நல்லாவே இருக்கு, குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. டீடைல் நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்பாக்ஸ் Android 12 கொடுக்குறாங்க. அதுக்கு மேல One UI 4.0 சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ ஓவரால் இந்த மொபைல்
மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லியாச்சு. A33 5G இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 28,500 28,500 குறைகள் ரொம்ப இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. இந்த மொபைல் வந்து 25 வாட் சப்போர்ட் பண்ணோம், பட் ஆனால் அது சார்ஜர் கொடுக்கறது கிடையாது. மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்குது. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட 90 ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு ஒரு 156 கிராம்லேயே கொடுக்குறாங்க. உங்களுக்கு 48 MP பிரைமரி சென்சர் OSோட கொடுக்குறாங்க. அதாவது 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் ப்ளஸ் Android 12 சப்போர்ட்டோட உங்களுக்கு இந்த மொபைல் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து 5G நெட்வொர்க் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணோம். உங்களுக்கு இது Gorilla Glass 5 வால் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு NFC-ஓட கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ கேம் பூஸ்ட் இது மாதிரி விஷயங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, IP67 வாட்டர் அண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் ப்ரைஸிங் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் அந்த ப்ரைஸிங் கரெக்டாக இருந்திருக்கும். இன்னும் இந்த மொபைல் நல்லா ஹிட் ஆகிருக்கும். இருந்தாலும் இந்த மொபைல் வாங்க நினச்சிங்கன்னா ஒரு 2-3 கார்டு ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்க ஒரு 1000-2000 டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் நல்லா ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், A33 பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.